ஹலோ அடியன் சுவாமி கேட்கறது அடியன் அடியன் தாசன் சுவாமி தண்ட பிரணாமம் அடியன் அடியன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடியன் சுவாமி சௌரியம் பக்தஜனார்த்திஹந்துः பிதృत्वमन्ये விஸ்வவிஜாரிபூர்ணம் சம்பேவதாரஸ்தமனன்யுத்யம் விக்ஷேதும் சரணம் பிரபத்யே யோ நித்யமच्युतपदाम् உஜைக்மருக்மவ்யாமோகதஸ்ரீதராணி பிரணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्तेयसंदोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्य सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषत्यां गुणसम्पदां शरणं भवगीतानां सर्वोपमुनीश्वरम् श्रीरङ्गे दयतीन्दुना करुणया असौत्यादिप्रेक्षितं चादर्शे नरसिंहकारिजमुने पादाम्बुजैन्दिरं दान् दीक्षाचिदयादिविश्वमुनिः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गधकारि श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसरविगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं तुमे नरहरिसर्जद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मेण संवास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीरलघ्वीक्षतारि श्रीरङ्गनाथशरहोपि यतीन्द्रदृष्टं लक्ष्मेण संवदनकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराश्रोभहृद्यं वेदान्तदेवीं सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसर्जद्योगिने तत्प्रसादात् राज्यं श्रीरङ्गनाथशरहोपि श्रीरङ्गविराट्रोपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रम् अयजतिरङ्गभूकार्याभ्यां कारुण्याश्रीर्मे जगत्सरिभोः आत्मक्षेमसंयं वेदान्ते स्वावयोगत्वं वाच्यं नारायणाज्यं परमदर्शनज्ञाते श्रीमद्रङ्गे सदा श्रीमद्वीरभूतहासजन्यपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवल्लभसदेशेः कारुण्यवीक्षां नारायण श्रीमद्रङ्गे सदा योगिजनस्था त्रय्यन्तसारमणवज्य गुणं बुधाग्र्यं नारायणादे श्रीरङ्गनाथे विजय आश्रयामः श्रीवत्सचिन्नविद्येभ्यः नमो श्रीमदीमहे निरुक्तयस्त्रयी कण्ठे शान्तिमङ्गलसूत्रम् அன்றி உலகம் வளர்ந்தாயடி போற்றி சென்றெங்கே தென்னிலங்கை சென்றால் தெருள் போற்றி கொன்ற சனதம் உழைத்தாய் புகழ் போற்றி கண்டுகொண்டாய் இருந்தாய் கனல் போற்றி குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வேடத்தும் நின் கையில் வேல் போற்றி இன்றொன்றின் சேவகமே ஏற்றி படை கொள்வான்
இந்தியாம் வந்தோம் இறங்கியலோர் என்பாவாயின்னு அசியமான பாசுரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்துக்கு அடுத்த பாசுரம் அப்ப ஆழ்ந்த அர்த்தங்களை உடையதா இருக்கு. அன்னைக்கு பெரியாழ்வார் வானில்வாள் கருள்வாள் தோன்ற வாழ்த்துன்னு திருவாள் பரதத்து நிர்ணயப்படுத்தா ஆழ்வாருக்கு ஒரு சமயம் ஏற்பட்ட போது திருவாள் ஆழ்வாரை காப்பாற்றின பரதத்தை நேரம் வந்து வெறும் கருள்வானத்தை தோன்றி அவர் ஆழ்வாருக்கு அந்த ராஜாவுக்கு தான் பரதத்துன்றதை காமிச்ச. இப்படி ஆசிரியர்கள் விஷயத்துல அவர்களுக்கு எந்த சமயத்திலையும் அகௌரவம் ஏற்படக்கூடாது. அதனால அவர்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கா பெருமாள் பல இடத்துல அதே மாதிரி கஜேந்திர ஆழ்வான் என்ன நீ காப்பாற்ற கூட பரவாயில்ல, ஆனா நீ ரட்சகன்னு பேர் வச்சிருக்கே, அந்த ரட்சகன்ற பேருக்கு ஏதாவது ஹானி வந்துருமோன்றதுக்காக தான் நான் பயப்படுறேன் தவிர என்னுடைய ரட்சகத்தன்மையை காப்பாற்றணும்னா நீ என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு. ஆக இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை வெளிப்படுத்துறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் பல அவதாரங்கள்ல தன்னுடைய திருவடி மகிமையினால திருவிக்கிரமத்தாரத்துல திருவடியால அளந்து லோகத்தெல்லாம் பரிசுத்தமாக்கினார். நிருசிம்மாவதாரத்துல இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றியவன் தோன்றி பிரகலாதனுடைய ரட்சணத்துக்காக அவனுடைய பக்தியினுடைய தன்மையை நிரூபிப்பதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணார். ராமாவதாரத்துல தேவர்கள் சரணாதி பண்ணான், அவர்களெல்லாம் சரணா பண்ண பித்ரா ரோச்சையா மாசம் அதுக்காக பெருமாள் எங்க பிறக்கிறதுன்னு யோசனை பண்ணி தசரதன் விஸ்வாவம்சத்துல பிறந்து அதுக்காக பல பல நாடகங்கள் பண்ணான். அதாவது தசரதனுக்கு மிகவும் பிரியமான கைகேயிய நமக்கெல்லாம் அவள் நம்ம வாய்க்கெல்லாம் அவள் ஆகப்படக்கூடியாக கைகை மாதிரி படுப்பாவி யாரும் கிடையாதுன்னு சொல்லும்படியான அளவுக்கு அவளுடைய சித்தத்தை கூனிய கொண்டு அவளை ராமனை காட்டுக்கு முடியாது சொல்ல வச்சு ராமன் அது தசரதன் நேரம் சொல்லிட்டு போலாமே, அது என்னத்துக்கு கைகையை சொல்லி அதுக்கப்புறம் அவன் கேட்டு அதுக்கப்புறம் மூர்ச்சியாகி இதெல்லாம் எதுக்கு தர்றான் நேரைய போலாம அப்படின்னா பெருமாள் இதெல்லாம் தன்னிடத்தை தந்தையானவன் மகனிடத்துல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு ஆகும். கைகை அந்த தான் பெற்ற வரத்தை எந்த சமயத்துல கேட்கலாம் அப்படின்றதையும் வெளிப்படுத்தி இது பல நாடகங்கள்லாம் பண்ணா பெருவாள் பண்ணி அவனே காணாம போக. ஆனா இந்த அவதார பிரயோஜனம் என்ன அப்படின்னா அந்த ரிஷிகள்லாம் காப்பாத்துறதுக்காக அவதாரம் பண்ணுது. தேவர்கள் சரணா பண்ணி இருக்கட்டும், ரிஷிகள்லாம் எம்பெருமான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, தங்களோட ஆபத்தை போக கூட வரமாட்டாங்க. ஆக இதெல்லாம் எம்பெருமான் இவ்வளவு அதுக்காக கடல் கடந்து சீதையை போயிட்டான். யாரு கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை ஆபத்துக்கள் பூத்தன சகடாசுரன் அதுக்கப்புறம் நிறைய பகாசுரன் பல கஷ்டங்கள் அதை எல்லாத்தையும் போக்கினான் அசாதாரணம். இதுக்கெல்லாம் அவனுடைய திருவடிதான். அதனுடைய திறனை பற்றி அந்த மங்களாசாதனோட அப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடியை ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிர விஷயத்தினால நாமும் அவர்களுடைய ஆச்சாரங்கள் மூலியம் அவர்கள் ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருவடியில நம்மளை சேர்த்து விட்டா ஆச்சாரியர்கள். அதனால நாமளும் அந்த திருவடி பலத்தினால நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல பொழுத போய்கிட்டு இருந்துட்டு இருக்கோம். ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி பலத்தினால எல்லாரும் விட்டு ஆழ்வானுடைய வைகுண்ட ஸ்தலம் இன்னைக்கு பூர்த்தி ஆகும். அது மொத்தம் 101 ஸ்லோகங்கள், 100 ஸ்லோகங்கள் கடைசிது அவரை பற்றிய ஸ்லோகம் அது 101 ஸ்லோகங்கள்.
அதுல 96 அனுபவிச்சிட்டோம். இருந்தாலும் 96 விஷயத்தை இன்னொரு தடவை சொல்லி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல போகும். கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தான பக்தி அபிஷக்தி ரதோ நச்சேச்சா நைவானுதாபே ஸ்வகிருதேஷு கிம்னு பூயானோ பரிகர பிரதிகூல பட்சே. வாஸ்தவம் இந்த ஜீவனுக்கு கர்ண காலத்தில் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி கொடுத்தா கூட அவைகளெல்லாம் நல்வழி செலுத்தாது ஏதோ இதர லோகங்கள்ல இதர விஷயங்கள்ல லோகத்தில் இருக்கிற இதர விஷயங்கள்ல மண்டி பிடிக்க முடியாது. இந்த ஜீவர்கள் அந்த நிலையில இருக்காங்க. அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கோ எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கோ இல்ல எம்பெருமான நமஸ்காரம் பண்ணுவதற்கோ இல்ல எம்பெருமான தியானம் பண்ணுவதற்கோ அதற்கான ருஷியும் கிடையாது, ஸ்ரத்தையும் கிடையாது. ஸ்ரத்தை இல்லாதனால பக்தியும் கிடையாது. பக்தி இல்லாதனால உபாயத்திலையும் அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆக இப்படி எதையுமே பண்ண மாட்டேன். பகவத்வேஷியாக இருந்து அந்த பகவானை அடைவதற்கு முக்கியமான காரியங்கள் எதுலையுமே பிரவர்த்திக்கல. சரி, அது ஐயோ என்னை இந்த மாதிரி நிலைக்கு வச்சிருக்கான பெருமாள், லோகத்துல இத்தனை பேர் இருக்காளே அவள்லாம் எப்படி பகவானுடைய எங்கெங்க அங்க நாம சங்கீர்த்தனையா அங்க போறா, இங்க உபன்யாசமா அங்க போறா, வித்தியாசத்துல ஏதாவது ஆன்லைன் காலக்ஷேமா அதுக்கு போறா, சாயங்காலம் ஆர்ஆர் சபா அந்த சபா கச்சேரிக்கு போறா. இப்படி நாள் முழுதும் நல்ல விஷயங்களை கேட்க முடியாது பண்ணிட்டு இருக்காளே, அந்த மாதிரி என்னை வைக்கலையே அப்படின்னு ஒரு பச்சாதாபப்பட வேண்டாமா? அந்த பச்சாதாபம் கூட இல்லையே. இப்படி எந்த விதமும் இல்லாத எம்பெருமானுக்கு எதிரம்பு கோத்துண்டு நாம நிக்கிறோமே. அப்படிப்பட்ட என்னுடைய விஷயத்துல தானே உன்னுடைய கருணையாவது வரணும். ஆனா அந்த கருணையினுடைய ஒரு லேசம் கூட இது மேல வேலை. அது அப்படின்னு சொல்லி இதை விட அபராதம் வேற என்ன வேணும்? எத்தனை பாபம் அதிகமா இருந்தாலுமே பெருமாளுடைய கடாட்சம் வரும். ஐயோ இதை விஷயம் இவ்வளவு பாவம் பண்ணிடுது, இது பாவம் இருக்கு, இதுல இருந்து எப்படி வருமோ அப்படின்னு ஒரு இறக்கம் வந்து அந்த பாபத்தையே பட்டராசாக கொண்டு அவ சொல்றாளே, அத மாதிரியாவது பெருமாள் கருணை விழ வேண்டாமா? ஒரு கருணை விழத்து கூட பிரசக்தி இல்லை. அப்படி பரிபூர்ணமான பாபங்களை உடையவனாக இருக்கிறேன் நானு அப்படின்னு சாய்கிறார். ஆக அவனை தியானம் பண்ணுவதற்கோ அவனை அடைவதற்கோ இந்த உபாயத்தில் பிரவர்த்திக்கிறதோ இல்லாருக்குன்னா அதனுடைய அங்கங்கள் கூட என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கேன்னு சொல்றேன். ஆக அப்படிப்பட்ட அந்த ரீதியில தன்னுடைய நைஷ்டானுசந்தானத்தை சுவாமி கூறத்தாதான் சாதிக்கிறார். ஏதேனவே சுகுதிதம் பதமாமகீனம் தௌராத்யம் அப்பிரதிவிதேயம் அபாரமீக சம்மூர்த்திதோ அபதமஸ்மி யதஸ்துதீய நிச்சீம பூம கருணாமிருத வீச்சிவாயோஹோ அப்படின்னு சொல்லி, அதாவது கீழே ஐயோ நம்ம நிலையை கண்டு பச்சாதாபமா படணும்னு சொல்றாரு. அந்த பச்சாதாபம் எதுக்கு பச்சாதாபம் வேணும் அப்படின்னு சொன்னா, நாம பண்ண பாப்பங்கள் ஒரேடியா போக்க முடியாது. அத அதுக்கு முதல் படி எதிரா அப்படின்னா, ஐயோ நம்மளை இப்படி போயிட்டுமே, நம்ம கதியெல்லாம் அதெல்லாம் வீணா போட்டே. பால்யத்திலே நம்ம வேத நூல் திராய்ந்து மனிதர்தான் புகுவதையிலும் பாதியும் உறங்கி போகணும்னா சாய்கிற திருமாதையில இதெல்லாம் நம்ம கெத்தமா போய்கிட்டு இருக்கோம்.
சில பேரை போல பாலிலேயே அத்தியனம் பண்ணி அந்த குறிப்பிட்ட 20 வயசுக்குள்ள காலட்சேபங்கள் பண்ணி எல்லாம் பண்ணா அதுல அந்த அப்படி அந்த ஸ்திதி இருந்ததுன்னா அதுக்கு வீடியோ எதுவும் கிடையாது. வயசானாவுட்டு சரி முதல்ல ஏதோ ஒரு புத்திக்காக லௌகிக படிப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலட்சேபாதிகள் அதெல்லாம் பண்ணி அதோட குடும்பத்தை கல்யாணம் பண்ணி அதை பற்றி எப்படியோ மீறி அது நடுவில் அதாவது போனமாடு வந்து போர் அடிக்கிச்சு அது சுற்றிலே ஒரு அந்த நெல்லு சுற்றிட்டே வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணும், அவன் விடமாட்டான். அந்த போர் அடிக்கிற இடத்துக்கு மாட்டை கட்டி அடிச்சுட்டு போகணும்னு சொல்லுவான். அந்த நடுவில் ஒவ்வொரு புல்லை எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி நாம சம்சாரத்தினால உணர்ந்து நல்ல விஷயத்தில் ஈடுபடுறவங்கள காலத்தை கழிச்சிட்டோம். அந்த பழுதே பலபலம் போயிட வேண்டி அஞ்சி எழுதேன் அப்படின்னா நாம நினைக்கணும். இஸ்ரேலிய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா செய்கிறது. ஒரு நாள் எழுந்தோம்னாங்க ராத்திரி படுக்குச்சு, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதுதான் பண்ணினோமா, நல்ல காரியங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோம், கெட்ட காரியம் எவ்வளவு பண்ணியிருக்கோம். சரி நல்ல காரியம் கொஞ்ச நாள் கெட்ட காரியம் அதிகம் வந்து அப்படின்னு கெட்ட காரியம் நிறைய பண்ணியிருக்குமே, ஐயோ தப்பான சமாதிக்குது, இது அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து அடுத்த நாள் அதை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். இப்படியெல்லாம் நம்மளே உரைச்சு பார்க்கணும், நாம சரியா இருக்குமான்னு. அப்படிதான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நாம பச்சாத்தாபப்படணும். நாம பண்ற பாப்பங்கள் ஏதாவது அவசரப்பட்டா கூட அதை அனுதாபாத்து உபரமாத்து பிராயசித்த உன்முகத்துவதா பூர்ணமாச்சு அபராதா சர்வேங்க சேர்த்தி பாவகரா ஒவ்வொரு காலா குறையும், பாவங்கள் குறையும். எப்படி குறையும்? அனுதா, ஐயோ நாம இப்படி இருக்கோம் பார்த்தியா அப்படின்னு. அதுக்கப்புறம் உபரமாச்சு, அதை பண்ணாலும் இருக்கணும், இனிமே அந்த தப்பை பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் பிராயசித்து தேடணும், பிராயசித்த உன்முகம், பிராயசித்தை தேடணும். தற்பூர்ணாச்சு, சரி வெறும் பிராயசித்தம் சொல்லியிருக்கா, சரி அது எப்படி பண்ணி முடிக்கிறது, அந்த முடிக்கணும். இப்படிதான் பண்ணா படிப்படியா பாபம் குறையும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த ஜென்மாவை நாம் வீணாகவே நினைக்கும். ஏதேனவை சுவிதித்தம் கீதம் பதமாமகீனம் தௌராத்யம் அப்பிரதிவிதேயம் அபார கீத சம்பூர்த்திதோப்பி அபதமஸ்தி யதஸ்வதீய நித்தீம பூம கருணாமிருத வீச்சு வாயோஹோ. இப்படி பதப்பது அர்த்தம். ஈச எல்லாவற்றிற்கும் தலைவனே, சம்மூர்ச்சதா எங்கும் பறந்து வீசுகிற ஸ்வதீய தேவதையுடைய நிச்சீம பூமி எல்லை கிடந்த கருணாமிருத வீசி கருணாய அமுதக்கதையை வாயோபி காற்றுக்கும் அபதம் இலக்கில்லாமல் எதா அஸ்மி எந்த காரணத்தால் அடையன் ஆகியிருந்தோம். ஏதேனவே இதனாலேயே அப்பிரதிவிதேயம் பரிகாரம் காண முடியாததும் அபாரம் கருணை காண முடியாததுமான மாமக்கீனம் அடையெழுந்து தௌராத்தியம் கேடான நிலை சுவிதிதம் நன்கு அறியப்பட்டது. அதான் வியப்பு அனுபவம். ஏன் திருமாவளி கருத துணிவு அவங்க வேலை அப்படின்னு பார்த்தா, ஓஹோ நாம நிறைய தப்புகள் பண்ணியிருக்கோம், அதனாலதான் அவனுடைய கருணை அதுல ஒரு சிவனை கூட நம்ம வேலைப்படாது. ஆனா எங்களுடைய காரணம் அவருடைய கருணை எல்லா ஜீவராசிகளுமே இருக்கு. ஆனா நானும் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு பார்க்கணும். அவனுடைய கடாட்சம் இருந்தாலும் நான் இருந்து விடுபட முடியும். அவனுடைய கடாட்சத்துக்கு காற்று எப்பவுமே படலையே. அதனால சொல்லுவா, வர மழை கூட நம்மளை பார்த்து வரமாட்டேங்குது பாத்தியா, அவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம் இந்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழை காலத்து சரியா மழை வரலன்னா அத மாதிரி பெருமாளுடைய கருணை இல்லை. ஆனால் தான் நம்ம மனசுல ஐயோ
இப்படி பச்சாதாபமும் தோணலை, பிராயசித்தம் கேட்க முடியல, இப்படியே உணர்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த அபராதத்துக்கு பிராயசித்தம் பண்ண கூட அந்த பிராயசித்தம் சரியா நடக்கிறதா, அதை பண்ணி வைக்கிறதா சரியா இருக்காதா, அதுல நமக்கு சந்தேகம் இருக்கா, இப்படி பார்த்தா நல்லா செலவழிச்சு ஒருத்தர் போன ஜோசியருக்கு போனார். அவர் இதே மாதிரி எனக்கு நிறைய தடங்கள்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னார். அவர் என்ன பண்ணார், நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு திருப்பலாணி இருக்கேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அவர் உங்களுக்கு எல்லா செலவும் எல்லா காரியமும் செஞ்சு வைப்பேன், ஆனா அது அவசியம் பண்ணணும், பரிகாரம் பண்ணா நிச்சயமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், அது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவனுக்கு கஷ்டம் தீர்ந்தா போகும். இந்த காலத்துல தனக்கு கஷ்டம் எதிர்பார்க்க மாட்டான். அந்த தப்படுற கஷ்டத்தை நிமித்தாச்சு அது என்ன வேணாலும் கடனை வாங்கியாவது அதை பண்ணிடணும்னு தோணும், அப்படிலாம் சத்தம் இருக்கு. அந்த ரீதியில இவனும் ஒரு திருத்தவர்களுக்கு போனார். போனா அங்க என்ன பண்ண, அவர் உங்களுக்கு நிறைய மூதாதைகள் பண்ண பாவங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு, அதனால நான் சொல்லக்கூடிய பிராயசித்தம் ரொம்ப அதிகமா செலவழிக்கும் சுவாமி, பரவாயில்ல சுவாமி, எனக்கு கஷ்டம் இல்லாம இருந்தா போதும் சுவாமி, இல்ல ஒரு விதத்தில் இடத்துல யோசிக்கும், அது இதெல்லாம் பண்ணணும், வெளியில ஒரு குடம் வாங்கி தரணும், அதுக்கப்புறம் 4-5 சின்ன சின்ன பாத்திரங்கள் பண்ணி தரணும், அதுக்கு வஸ்திரம் தரணும், அப்புறம் அது ஜெபிக்கிறதுக்கு ரூபா, அவளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபாய் தரணும், அதுக்கெல்லாம் வாத்தியார் கண்ணி வைக்கிற அவருக்கு 1,00,000 ரூபாய் தரணும் அப்படின்னு அவ சொன்னா என்ன ஆகும், சரி இவனுக்கு வயிற்று வலி, இவனுக்கு தான் போய்க்கணும், சரி கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலவழிச்சு பிராயசித்தம் பண்ணி பார்த்தார். ஒரு சரி இப்பதான் பிராயசித்தம் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஏன் பெருமாள் கூட பண்ண பார்த்தா பழைய இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. இப்படி அது எதனால பிராயசித்தம் பண்ணா போகுதுன்னு சொல்லாத, சிலது போகலையே போகல சுவாமினா, அந்த பிராயசித்தம் இதுக்கு எந்த தப்புன்னு முதல்ல கண்டுபிடிக்கும். என்ன அவ பண்ணிருக்க பாவங்கள்லாம் உங்களை மாற்றுறது அப்படின்னா, அவ என்ன பாவம் பண்ணா, அதுக்கு என்ன பிராயசித்தம், இல்ல அவ பண்ண பாவங்கள்லாம் எழுதி வச்சுக்கிட்டாடா இதை பண்ணிட்டு ஜீவிதத்திலேயே நாம என்ன பண்ண பாவம்னு வெளியில சொல்ல முடியாதபடி பாவத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இது மூதாதையர் பண்ண பாவம், அவ பண்ண பாவம் அப்படிலாம் சொன்னாங்க, அது முதல்ல தெரியாது. அந்த சரியான தப்புக்கு தான் சரியான பிராயசித்தம் பண்ணணும். ஏதோ ஒண்ணுமே தெரியாத இதுக்கு இப்படி ஒரு பிராயசித்தம் பண்ணணும்னு சொல்லி அது சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய முறைகள்லாம் என்ன, இப்போ அதுக்கு ஜபம் பண்ணணும், ஜபிக்கிறதுனா அந்த ஜபத்தெல்லாம் பண்ணி வைக்கிறது சந்தியாவனம் பண்றாங்க, அது முதல்ல பார்க்கணும். சரி ஜபிக்க அவ சந்தியாவனம் பண்றாங்க, எல்லாம் வைதிகாத்தரத்துக்கு இவன் சந்தேகம் இருக்கு, இவன் ஒன்னமைக்கு வந்திருக்கான், ஆனா நாம பண்றதை என்ன பண்ணோம், சந்தியாவனம் பண்றோமோ பண்ணலையோ சம்பாதிக்கிறதுக்கு கத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் பண்ணி கடைசியில் எங்கேருந்து அது படிக்கும். அப்புறம் படிக்கிறேன்னாக்க சாஸ்திரங்கள்லையோ அதுலயோ ஒரு குறவும் கிடையாது. அந்த சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுட்டு அதை பண்ணி வைக்கிறது யோகியதை உள்ளவனாக இருந்து இவனுடைய சத்தியம் இவனும் அந்த கர்மாவுக்கு யோகியதை உள்ளவனாக இருக்கும். இவனுக்கு சந்தியானம்லாம் பண்ணாம நான் ஏதோ கஷ்டம் இருக்கு பிராயசித்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பிரயோஜனம் கிடையாது. ஆனா இவனுக்கும் அந்த ஆசார அனுஷ்டானத்துல இருக்கணும், சந்தையில் இருக்கணும், பண்ணி வைக்கிறதுக்கும் நல்ல பூர்வமான ஞானம் இருக்கணும். அந்த அந்த தப்பு எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், அது சரியான பிராயசித்தம் பண்ணணும். 10ஆம் பொதுவுல நல்ல இந்த பெரிய பாப்பெல்லாம் இருக்கு, அதுக்கு இந்த பிராயசித்தம் அப்படின்னு சொல்லிக்க கூடாது.
ஆக இதனாலதான் இதெல்லாம் படிக்காம போகுது. ஆக சாஸ்திரங்கள் தப்புகள், சாஸ்திரம் எதுவும் சொல்லிட்டுருவா அது பறிக்காதுப்பா அப்படின்னு. நிச்சயமா பறிக்கும். அதுல அது அந்த தன்மைகளோடு பண்ணா நிச்சயமா பறிக்கும். ஆனா அந்த தன்மைகள் நாளுக்கு நாள் கிடையாது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மகான்கள்லாம் எப்படி அம்சாங்களோடு இருந்தா, எப்படி இருந்தா, அந்த காலத்துல ஒன்றுத்துக்கும் ஆசைப்படாம இருந்தா. மகான்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்ப அதுல 90% கூட பார்க்க முடியல. 90%, 99% கூட பார்க்க முடியல. அறுதிட்டு சொல்லலாம். அதுக்கேதான் இதெல்லாம் ஏதோ பம்பளம் ஆயிடும். ஆனா நமக்கு நம்மளுக்கே தெரியுது. இப்ப கண்ணுக்கு எதிர்க்க தோப்பனம்லாம் எப்படி இருக்கா, அது நாம இருக்க முடியுமா, இருக்க முடியுதான்னு தெரியல எனக்கு. யதார்த்தம் இதுதான். அப்படி பார்க்கும்போது தன்மை குறைஞ்சிட்டு தான் வருது. அதனால பயல் வரவே வராது. அதெல்லாம் அது சந்தேகம் கிடையாது. இன்னும் போக போக சின்ன போகும். இதே ஏதோ ஒரு பசங்க ஒரு தர்மம் எங்கேயோ இருக்கும், அந்த தர்மத்தை நிற்கிறது இந்த உலகம். அவ்வளவுதான் தவிர நாம யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன சொல்ற, இப்படிப்பட்ட பரிகாரமே காண முடியாது. ஏன்னா பரிகாரம் காணல, அதுக்கு சரியான தப்பு எதுன்னு தெரியணும், என்ன தோஷம் தெரியணும், அதுக்கு என்ன பிராயசித்தம் தெரியும். அதை பண்ணி வைக்கிறவனுக்கும் அவனுக்கு அதுல பரிபூர்ணமான ஞானம் இருந்து அவனுடைய எல்லாருக்கும், அதாவது எதுவுமே பரிகாரம் காண முடியாது, கரை காண முடியாது. சரி பிராயத்தை பண்ணி முடிச்சுட்டேன்னாக்க அதுல ஒரு பண்ண தப்புக்கு ஒரு பிராயம். நாம சாத்தமே பண்றோம், சாத்த ஆரம்பிச்சு சாத்தத்துக்கே சத்தானே பேரு, சப்தோடு தான் பண்றோம். அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணா பிற்பாடு அதுக்கு ஒரு பிராயசித்த ஹோமம் பண்றோம். இருக்கு அந்த பிராயசித்த ஹோமம் பண்ணணும். மந்திர ஸ்வரவர்ணம் விதி விபரியாத ஈகாசித்தம் அப்படின்னு சொல்லணும். ஏன் உச்சரிக்கிறது சரியா உச்சரிக்கிறதா அந்த பாவம் சாத்த மந்திரங்களை அதனால்தான் அத்தியனம் பண்ணி அதையும் நுற்று பண்ணணும். சாத்த மந்திரங்கள்லாம் சாதாரணம் இல்லை, அதையும் பூர்வமா நுற்று பண்ணணும், ஸ்வரத்தோட சொல்லணும். அப்பதான் அந்த சாதத்தினுடைய பலனை பூர்வமா கிடைக்கும். பண்ணி வைக்கணும், பலன் பிரிச்சு அழகா பிரிச்சு சொல்லி தரணும். ஏன்னா இவரால் தப்பு அவனுக்கு வரக்கூடாது. அதனால இதெல்லாம் இதெல்லாம் சம்பவிக்கக்கூடியது அப்படிதான் அதுதான் ஒரு பிராயசித்தம் பண்ணும். ஆக பிராயசித்தத்துக்கு பிராயசித்தம் இப்படிதான் பண்ண முடியாதான் போகுமே தவிர, இப்ப சாதாரண எத்தனையோ சமாதானம் லோகத்துக்கு என்ன பிராயசித்தம் யாரால பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஒரு நிகழ்ச்சியை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிராயசித்தமே பண்ண முடியாதனால நிலைமை இருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இப்படி பாபங்கள்லாம் இந்த பிராயசித்தம் பண்ண முடியாத அளவுக்கு பாபங்கள் போயிருக்கேன். அதனால்தான் எனக்கு எம்பெருமானுடைய அந்த நவதேசம் கருணையோட நவதேசம் கூட அந்த காத்து கூட இந்த வேலை பண்ணலை அப்படின்னு இது ரொம்ப தௌர்பாகியம், என்னுடைய தௌர்பாகியம் இதுல தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகனால. அடுத்ததாக கொண்டு பேசார் ஐஸ்வர்ய கருணா கரிமக்ஷமாத்யா சுவாமின் அகாரண சுகுருத்வம் அதோர் விசேஷாத் சர்வே குணாः சர்விஷயாः தவமாம் அபார கோராகபூர்ணம் அகதிம் நிகதம் சமேத்ய. அதாவது பிரம்மத்துக்கு குணமே கிடையாதுன்னு சொல்றோம். அதனால்தான் ஆழ்வார் மனசு ரொம்ப நொந்து போய் வேதத்தை ஒத்துண்டு பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு சொல்றாரு. குணத்துக்கு விக்கிரம் கிடையாது, ரூபம் கிடையாது, குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டம். அவளையெல்லாம் பிரிக்கிறதுக்காக தான் இந்த வைகுண்ட சுவாமி பண்ண ஆழ்வம். எம்பெருமானுக்கு அந்த கல்யாண குணங்கள்லாம் அவன் வேத வேதாந்தங்கள்லாம் குணங்கள் உடையவனால சொல்றது. அதுவும் இல்லாத
லட்சணத்துக்காக தான் பிரம்மமே இருக்கு அப்படிதான் சொல்றதுக்காக தான் இந்த வைகுண்ட கத்தியே பண்ணி அதுல எம்பெருமானுக்கு முதல்ல கல்யாண குணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ கடைசியாக இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய குணத்தை தெரிவி சொல்றாரு. அதாவது தன்னுடைய தன்மைக்கு அந்த குணங்கள்லாம் பரிணமிக்கிறது, அந்த குணங்களுக்கு ஒரு பிரசித்தி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நம்மளை போலவா ரசிக்கிறதுதான் பெருமாளுக்கு அந்த கல்யாண குணங்கள்லாம் விழுகிறது. ஐஸ்வர்ய வீர கருணா கரிமக்ஷமாத்யாக சுவாமின் அகாரண சுகுப்தம் அதோ விசேஷாது சர்வே குணாக ச விஷயா சமமாமபார கோராகபூர்ணமது சுவாமின் உபயோகநாதனே ஐஸ்வர்ய யாவற்றிற்கும் தலைவனாக என்றார். வீரிய யாவற்றையும் தாங்கி வரும் போது விகாரமற்று இருப்பதென்ன. கருணா பிறர் துன்பத்தை நீக்கும் எண்ணம் என்ன. கரிம வல்லனுடனாக என்ன. க்ஷமா பொறுமை என்ன. ஆத்யாக இவை முதலானவைகளும் அதோ மேலும் விசேஷாத்து குறிப்பாக தவ தேவருடைய அகாரண சுகுப்தம் பயன் எதிர்பாராமல் நன்மையை தேடுவது என்ன. சர்வே குணாக இது முதலான எல்லா குணங்களும் அபார கரை காண முடியாத கோர பயங்கரமான அகபூர்ணம் பாபங்கள் நிரம்பினவனும் அகதியும் புகழொன்று இல்லாதவனும் நிகதம் அழிந்துபட்டவனை போன்றவனுமான மாம் அடியனை சமயத்தை அடைந்து விஷயாக நல்ல இலக்கை அடையும். எம்பெருமான் கிட்ட எம்பெருமான் அவன் உபய விபூத்தினான். அவன் ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யம் நிரங்குத, அதாவது நியமிக்கும் தன்மை உடையவன் ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்லை, வீரியம். ஏன்னா இந்த லோகத்தெல்லாம் தாங்குறாங்க, அதுக்கு வேண்டி சக்தி வரும்போது வீரியம் வரும்போது அதான் தாங்கினா அதனால அவன் சோர்வடையாது இருப்பான். நாம கையில ஒரு மூட்டையை தள்ள வச்சுட்டா கொஞ்சம் இறக்கி விடுவோம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் தாங்குறானே, அவனுக்கு ஏதாவது சோர்வு இருக்கா? அதாவது சோர்வு இல்லை. கருணை, இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா அவனால் பொறுக்க முடியாது. அவன் கருணை முன்னே நிற்கிறது. கரிமை, ரொம்ப சக்தி உள்ளவன், ரொம்ப வல்லமை உடையவன். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணா நமக்கு என்ன பயன் அப்படின்னு சில பேர் பண்ணுவா ஒரு காரியத்தை. அது கிடையவே கிடையாது. அதனால அகாரண சுகுருத்துவம், ஒரு ஜீவனிடத்தோ உங்களுக்கு ஏற்பட சுகுருத்துவம் இருக்க, அது எதாவது பயன் எதிர்பார்க்கல கிடையாது. அந்த மாதிரி அப்பழுக்கட்டுதான ஒண்ணு சுகுருத்துவம், அது உங்ககிட்ட இருக்கு. அப்படி இவ்வளவுதான் இருக்குன்னு போயிட்டு இருக்க தவிர அது எப்படி பிரசித்தமாகும் அப்படின்னா, எங்களை போல இருக்கிற விஷயத்துல அந்த குணங்கள்லாம் வந்ததுன்னா பிரசித்த டாக்டர் சொன்னா அவன் வைத்தியம் பண்ணி அதனால யாராவது பயனடைஞ்சவா இருந்தாலே அவனை பிரசித்தி சொல்லலாம். அது 4 பேர், 4 டாக்டர் போயிட்டு வந்தேன், எனக்கு நல்ல மருந்து கொடுத்தாரு. இன்னொருத்தர் அந்த டாக்டர் என்ன இனிமையா பேச, மருந்தே பண்ண சொன்னேன், அந்த டாக்டர் பேசுறதே அழகு சொன்னேன் அப்படின்னா. இன்னொருத்தர் அவர் ஊசியெல்லாம் போடவே மாட்டார், எல்லாம் மருந்துலே இது பண்ணுவார். இன்னொருத்தர் எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது, அந்த ஆபத்தை டயத்துல காப்பாற்றினார். இப்படி எல்லா தன்மைகளும் அவங்ககிட்ட இருக்கிறத பல பேர் அதை அடையினால்தான் தெரிய முடியுது. அதே மாதிரி எம்பெருமான் இந்த உலகத்தான் தரிச்சுன்னா அந்த உலகத்துக்கு அது நீ ஒருத்தன் தானே. அப்போ நீ இத்தனை நாளா வாழ்ந்து இருந்திருக்கிய, அப்போ அது அவனுடைய தரிசிருக்கு, அவனால் தானே அது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நியமிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை ஒன்னா சில காரியங்கள்லாம் தூண்டுபடி பண்றானே, சில சமயம் நீ எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் நடக்கிறது. அது கடைசியில் என்ன பண்ணுவ, என்னுடைய அதிர்ஷ்டம் கடைசி, அது இல்லை எம்பெருமான் சங்கல்பம்.
ஆக இப்படி எல்லாமே பிரத்யட்சமா நம்ம விஷயத்துல வரும்பொழுது அந்த எம்பெருமானுடைய கருணை சௌசியம் சௌலபியம் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஓஹோ நாம் இருப்பதே அவனால்தான் இருக்கும் அப்படின்னு. அது இப்படி லோகத்துல எல்லா விதமான பாவங்களையும் பண்ணி அதிலேயே நிரம்பின என் விஷயத்துல உன்னுடைய குணங்கள்லாம் ஈடுபட்டு அவைகள்லாம் பேர் பெற்றது பிரசித்தியாச்சு அப்படின்னு சாய்கிற இந்த. அதாவது சாதாரணமா நித்தியர்கள் புத்தர்கள் இருக்காளே அவளுக்கு இவர்களுடைய கருணையே வேண்டியதில்லை. அவன் என்ன பண்ணேன் ஏதாவது தப்பு பண்ண போறாள, தப்பு பண்ண போற தப்புக்கு பிரசக்தியே கிடையாது. அவன் தப்பு பண்ணாதானே பிராயசித்தம் தப்பே நேராது. ஏன்னா எல்லாத்தையும் அந்த சாஸ்திரத்தை கொண்டு அறிய வேண்டிய அவசியமே இது அவளுக்கு. சாஸ்திரமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்லாம் அங்க கிடையாது. பெரும்பாலும் அனுபவம். அதாவது ராத்திரி காத்தால மத்தியானம் கோயில் வந்தாலே சந்தியா காலங்கள்லாம் அந்த சந்தியா காலங்கள் இங்கதானே அது. அங்க சந்தியா காலமே கிடையாது, ஒரே பகல் தான். அதனால சாப்பிட்டாதானே பரிசேஷன் பண்ணி சாப்பிடணும். அதனால அதுக்கும் கிடையாது. இல்ல அல்பத்துக்கு போனாலே வாயை பிடிச்சிட்டு போன நேரம் கொண்டு பண்ணணும். அதுக்கெல்லாம் பிரசக்தே இல்லையே. அப்ப அங்க சாஸ்திரமே வேலை இல்லையே அங்க. இப்போ இவ்வளவு முத்தெல்லாம் போயிருக்காரு, அவன் என்ன சாப்பிட்ட பண்ண மாட்டாங்க ஒண்ணுது. அதனால சாஸ்திரமே கிடையாது. ஆக எம்பெருமான அறியக்கூடிய தன்னுடைய சொந்த பிரயத்தனத்துல நேரம் சேவிக்கிறான். அவளுக்கு நேர கைங்கரியம் பண்ணும், நேர பிரீத்தி அனுபவம் பண்ணிக்கிறான். இப்படி எல்லாம் அவளுக்கு. அதனால எம்பெருமானுடைய கருணை வாழ்க்கை அவசியம் இல்லை. சரி, சனகாதிக விஷயத்துல அப்படின்னா சனகாதி விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு சொல்பமா தான் பயன்படும். ஆனா சுவாமி தேசிகன் தயாசத்துல சாதிக்கிற, அதாவது திவ்யாபாங்கம் கருணே தேசிகாத்மா கிப்தம் பிராப்தா மிருகனிபதிம் சத்ரபந்த்வா பந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சார்யா விதிஸ்வமுகாः சுவாதிகாரோபருத்தாः மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாத்ருதேத்வம். இங்க பாதி தயாதேவி சாகிற ஒருத்தர் ஆச்சாரியனா வர்றாருன்னா அது பிராட்டியினுடைய கலெக்ஷன் தானே. ஆக பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்ற ஆச்சாரியர்கள் மூலியமா தான் பாபிஷ்டா சத்ரபந்து அப்படின்னு பாபிஷ்டான சத்ரபந்து கூட மோட்சத்தை பெற்றான். அதே சாட்சாத் எம்பெருமான் கிட்ட இருந்தே வேதத்தை கத்துண்டவன் பிரம்மா, பிரம்மா கிட்ட இருந்து கத்துண்டவன் சிவன். இவெல்லாம் இன்னி தேதி மட்டும் மோட்சத்துக்கு போல. இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறவா பிராட்டியுடைய அனுகிரகத்தினாலே ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் மூலியமாக இந்த பத்த ஜீவர்கள் சரணாகதி பண்ணி பெருமாள் மோட்சத்தை போய் அனுபவிக்கிறார். அதே பிரம்மருத்ராதிகள்லாம் இன்றாலும் அவ மோட்சத்துக்கு போகாம இங்கே அவளை இருந்துருக்கு. இது என்ன ஆச்சரியம்னா, இத்தனைக்கும் பெருமாள் அவரே கடாட்சிச்சு பிரம்மாவை நாட்டை படை என்று அயன் முதலா தந்தன்னு சொல்லி
பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பிரம்மலோகத்திலையும் இந்திரலோகத்திலையும் சிவலோகத்திலையும் அவெல்லாம் சௌக்கியமா இருக்கான்னா அது மட்டும், அதாவது பொன் விலங்கு மட்டும் சோமான்னு விலங்குன்னா ரெண்டும் ஒண்ணுதான், இரும்பு விலங்கும் ஒண்ணுதான், பொன் விலங்கும் ஒண்ணுதான். அதே மாதிரி அவ கர்மாக்கள் இன்னும் முடியல, அதனால இன்னும் அந்த பதவியிலேயே உட்காந்துருக்கா. அதனால அவளுடைய நிலையை விட எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம், எத்தனை ஜென்மங்கள்ல பாவம் பண்ணிருக்கோம். அந்த பாவம் பண்ண ஜீவாத்மாக்கள்ல சில பேர் ஆச்சாரியின் மூலியமாக ஆச்சாரியனை ஆசிரியிச்சு எம்பெருமான அடைஞ்சிருக்கா. இதுக்கெல்லாம் பிராட்டியினுடைய கருணை தான் காரணம். ஏன் எதனால இதே மாதிரி அப்படின்னு சொன்னா, தாய்க்கு நமக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக இருக்கிற குழந்தைகளை காட்டிலும் பலவீனமாக இருக்கிற குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கருணை ஜாஸ்தி. அந்த ரீதியில பாபத்தை பண்ணியே எல்லாத்தையும் இழந்ததான இந்த ஜீவாத்மா விஷயத்துல அந்த பிராட்டிக்கு ரொம்ப கருணை ஜாஸ்தி. அதனால்தான் நாம மோட்சத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறாரு. அதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இதுல நடந்திருக்கு. அதாவது சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாடங்கள்ல அதை சேவிச்சா அதுக்கு பூர்வல் பண்ண ஸ்தோத்திர பாடங்கள் மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால எதுக்காக சொல்ல வருதுன்னா, நம்ம போல் வார எம்பெருமான் ரட்சிப்பதனால்தான் அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் பரிமளிக்கிறது, லோகத்துக்கு பிரசித்தமா இருக்கு. எல்லாருமே நிச்சய முக்தாளா இருந்தா அவ பெருமான கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு சாதனை சொல்றது நான் யாருக்கு தெரியும் அப்படின்னு சாதிக்கிறேன். அதான் சர்வே குணாக விஷயாஸ்தவ, உங்களிடத்துல எல்லா குணங்களும் எங்களை போல பாவம் பண்ண விஷயத்துல அது ஈடுபட்டதுனால்தான் அவைகள்லாம் பெருமை பெறுகிறதுன்னு சாதிக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்துல அகாரண சுகுத்தம் அதோ விசேஷாத்துன்னு ஒரு கருத்து இதுக்கு இதெல்லாம் சொல்ல இந்த பதம் உபயோகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சுகிருத்தம் சர்வபூதான ஞாபகமாம் சாந்தி விழிச்சதி அப்படின்னு கீதா சாதிச்சிருக்கேன். என்னை எல்லா பிராணிகளுக்கும் நான் சமமாக இருப்பவன் என்று என்னை அறிந்து கொண்டு சாந்தி விழிச்சதி, நிம்மதியை அடைவாய், சாந்தியை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க அகாரண சுகுருத்தம் அதோ விசேஷாத்து அப்படின்னு அந்த பதத்துல அந்த கீதனுடைய இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் அதுவும் இல்லாத ஒரு மனுஷன் குறிக்கோளோட வாழணும். குறிக்கோள் இல்லாம வாழ்ந்தால் பிரயோஜனமே கிடையாது. குறிக்கோள்னா என்ன? சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், அது இல்லை. நாம ஒரு லட்சியம், 4 பேருக்கு இந்த சரீரம் பரோபகாரத்தை இதன் சரீரம் இல்லை, நமக்கும் உபயோகப்படுத்துறது, அசாருக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம். எல்லா கரணங்களும் அவன் விஷயத்தான் செலுத்தணும் வேற சொல்லி அதுவே நம்ம பண்றோமா, இப்படி எல்லாம் பார்க்கும். ஆக குறிக்கோள் இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படின்னாக்க இந்த பயிர் வளரும், நெல்லுக்கு அது ஒன்றும் குறிக்கோள் கிடையாது, அது நல்லா செழுமையா வளரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கதிர்லாம் வந்துருக்குன்னா சாஞ்சு போடும் கீழே. அதுக்கு எல்லாம் குறிக்கோள் இருக்கும், ஐயோ நம்ம செழுமையா வளரணும் அப்படின்னு. அது குறிக்கோள்லாம் கிடையாது. ஆனா குறிக்கோள் இல்லாத அது மாதிரி போகும், அந்த வாழ்க்கை கீழே போகுது. அதே மாதிரிதான் மனுஷன் குறிக்கோள் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் சத்தியமிவ மத்தியாக பட்சதே சத்தியமிவ அஜாயதே மனஹா அப்படின்னு உபனிஷத்து போனது. இந்த குறிக்கோள் எல்லாம் ஒருத்தன் வாழ்ந்தான்னாக்க அவன் சத்தியமிவ மத்தியாக புல்ல போல நெல்ல போல
அவனும் ஐகிடுவான். சுகுர்த்த சட்டையில பட்சத்தை சச்சரிவா அஜாரித்தே கூட திருப்பி என்ன பண்ணுவான், பயிர் மாதிரி வளருவான், திருப்பி பயிர் சாய். இப்படியேதான் அவனுடைய இது இருக்கும் சாதிக்கிறார். இதெல்லாம் திருவள்ளுவர் கூட இந்த ஸ்லோகத்தை சாதித்தார். ஐஸ்வர்ய வீஜத்தை சுவாமி அகாரண சுகுர்த்தம் அசோ விஷயம் சர்வே குணாக சர்வே கோராக பூர்ணம் அகதி. நான் இப்படிப்பட்டவன், கோராக பூர்ணம் அகப்பூர்ணம் கோரம், அதுவும் சாதாரண பயங்கரமான பாபங்கள்லாம் பண்ணிருக்கு. அப்படி நிறைந்தவன் அபார கோர அகபூர்ணம் அகத்தி. அது கத்தியற்றவன், எனக்கு கோல் இருந்தாங்க. அப்புறம் நிகத்தம். நிகத்தம்னா நான் பாதி போயாச்சு, ஒண்ணுமே ஒரு வாழ்க்கையில் பிடிக்கும் ஏதோ இருக்கேன் அப்படின்னு ஐந்துப்பட்டவன் போல இருக்கேன் அப்படின்னா தன்னுடைய நிலைமையை சாய்கிறார். அதே முதல் 2 வரியிலையும் 3 வரியிலையும் ஐஸ்வர்ய வீர கருணாகரி கரிவக்கமாத்தியாகன்னு அப்பா பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லி சர்வே குணம் அப்படிப்பட்ட உண்மை கல்யாண குணங்கள் எல்லாமே விஷயாக தவம் எல்லாம் என் விஷயத்துல பிரகாசிக்குது. 98ஆவது ஸ்லோகம் 99ஆவது ஸ்லோகம். தொற்பாத சம்சயன ஹேது சாதிகாரான உஜ்ஜிஞ்சத சரித கிருஷ்ண விதீஷதான் தும் ரக்ஷசீதி மகிமான் நதவலான் நதவால மாம் சேத ஜீவிதம் அனன்யகதின் கரக்ஷே. அதான் இப்படி எல்லா விதத்திலையும் ஹீனமா இருக்கேன். நான் அப்படியே அகதியா இருக்கேன், அனன்யகதியா இருக்கேன், புகழா இருக்கேன். இப்படிப்பட்ட என்ன நீ காக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெருமையே ஏற்படாது, பெருமை ஆகாது அப்படின்னு சாதிக்கிறார். என்ன உன்னை அடைவதற்கு பல உபாயங்கள் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அதுல முக்கியமா பக்தி சொல்லியிருக்கு, சரணாகதி. இதுல ஏதாவது பண்ணணும்னா என்னால எதையும் பண்ண முடியல. ஆனா சாஸ்திரங்கள்ல பல வழிகள் பல உபாயங்கள் சொல்லியிருக்கோம் அடையிறது. அந்த நீ சொன்ன உபாயங்கள்ல பல பேர் பலவிதமாக கையாண்டு உன்னுடைய அனுபவத்தினால உன்னை அடைஞ்சிருக்கா. அதுவும் புராணங்கள்ல இருக்கு. ஆனா உன்னை அடைவதற்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லு. தொற்பாத சம்சயன ஹேது சாதிகாரான உஜ்ஜிஞ்சல சரித கிருஷ்ணி சாம்ஸ்தான் துவம் ரக்ஷசீதி மகிமான சமாலமேஷ மாம் சேத் அநீதிசம் அனந்தே. ஹே பகவன் எதிரானி தொற்பாத சம்சயன வேளா விளக்கு சுவாமி. அடியன் கேட்கறது சுவாமி, கேட்கறது அடியன். சரி 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 சரி. தொற்பாத சம்சயன கேட்கிறது. ஹே பகவன் எம்பிரானே தொற்பாத சமஷ்டயன தேவரின் திருவிடை அடைவதில் கேதுஷு சாதனான கர்மஞான பக்தி யோகாதிகளில் சாதிகாரான் கவிதையை பெற்றவர்களும் உஜ்ஜிஞ்சதா இவற்றை ஏதேனும் ஒன்றில் முயன்றவர்களும் சரித கிருஷ்ண விதீஞ்ச அனுசரித்து முடித்தவர்களான தான் அவரவர்களை தேவரில் ரட்சசி காத்துள்ளது. இது ஏழா என்கிற இது அநியதிருத்தம். இத்தகைய கர்மஞான பக்தியாளர் ஏதும் இல்லாதவன் அனஞ்சகதை பொருளான மாம் அடியணை நலம் தகுந்தபடி ந ரக்ஷே சேத் காத்துள்ளாவிடில் தவ தேவரிற்கு மகிமா ந. சாஸ்திரங்கள்ல நீ பல வழிகள் சொல்லியிருக்கேன். அதுல சில மகான்கள் அதுல ஒவ்வொருத்தரும் அவளுக்கு தகுந்ததை வழி எடுத்துக்கிறார்.
அவளை ரசிச்சு அவளை அந்த நல்வழிப்படுத்திருக்க. ஆனா அதாவது பக்தி யோகம் பண்றதுக்கெல்லாம் செய்யாதவன் நான். எனக்கு வேற புகழும் கிடையாது, உன்னை விட்டா வேற புகழும் கிடையாது. அப்படிப்பட்ட நீ என்ன ரசிக்கிறீன்னா உனக்கு திரும்பி நீ அவளை காப்பாத்தினா அவ நீ சொன்ன சாஸ்திரங்களை சொன்ன பிரகாரம் அவ பண்ணா, அதனால நீ காப்பாத்தின. நீ மட்டும் வெறும் லேசப்பட்டவில்லை, அவ நீ சாஸ்திரங்களை சொன்ன, அந்த சாஸ்திரங்களை பூரணமா அவன் நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபாயத்தை கையாண்டு அவளுக்கு தகுந்த மாதிரி நீ மோட்சம் கொடுத்துருக்க. அப்ப ஏதோ கைவல்யமோ அதோ ஏதோ கொடுத்துருக்க. ஆனா அவ பூர்ணமா அதுல நம்பிக்கை வச்சு அனுப்பிச்சான், அதனால நீ பண்ண. அதனால உனக்கு பெருமை கிடையாது. இதோ நீ இன்னும் நான் அவளை பண்ணிட்டேன்னு சொல்றியா, அது கிடையாது. நானும் சாஸ்திரத்தை பத்தி தெரியாது, அதுல தெரிஞ்சா கூட அதுல சொல்ற பண்ணுறது எனக்கு சக்தி இல்லை. இப்ப அவ பண்ணா நீ அவளுக்கு ரட்சணை பண்ற. இப்ப நான் வந்து எனக்கு அப்ப யார் ரட்சணை பண்ணுவா? நான் தான் யாரும் எதுவுமே பண்ணலையே, பண்ணாததுக்கு யாரு வருவா எனக்கு ஹெல்ப் பண்றது? ஆக என்ன மாதிரி இருக்கிற விஷயத்துல நீ வரணும். அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இப்படிதான் சொல்லியிருக்கு. கர்மயோகத்தினால ஆத்மா ஆத்ம ஆத்ம சாட்சா்காரம் பண்ணலாம். ஞான யோகம் பண்ணி கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணா பெருமாள் அடையலாம். சரணாதி பண்ணா அடையலாம். அந்த பக்தி யோகத்திலேயே இந்திர பதவி ஒன்று கேட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகலாம், பிரம்ம பதவி கேட்டு போகலாம். இப்படி வசூலாத்திய ஸ்தானங்கள் அப்படி நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரும் சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் அதை எடுத்து அதை சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் அதுல பூர்ணமா அனுஷ்டானம் பண்ணி சக்தி உள்ளவர்களாக இருந்து பக்தி உள்ளவர்களாக இருந்து அவர்கள் விஷயத்துல உபாரம் பண்ணதுல பெரிய ஔதாரியம் கிடையாது. என்ன அவள்லாம் நீ ஏற்படுத்த வழியில் அவ அப்படியே போறா. அவ போறவ அவளுக்கு ஏற்ற அதிகாரத்துக்கு ஏற்ற வழியை கொண்டு இது பண்ணா அப்போ நீர் வந்து அவளுடைய கர்மானுகமான ரட்சணம் பண்ணு. அது விலைச்சாந்தாகும். நான் விலைச்சாந்துனா என்னன்னாக்க ஒண்ணுத்த கொடுத்து ஒண்ணு. அதாவது அவளை ஏன் காப்பாத்தேன்னு கேட்டா, ஏடா அவர் சாஸ்திரத்துல இருக்கிறத அவர் அனுஷ்டிச்சார், அதுக்காக கொடுத்தா நீ பதில் சொல்லிட்டு போயிட இருப்ப. இதான் விலைச்சாந்து. ஆனா எதுவுமே பண்ணாத என் விஷயத்துல இது பண்றது. அதனால இப்ப தண்ணீர் பந்தல் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா ஊர்ல செமிர்த்தியா தீர்த்தம் இருக்கிற இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சா பிரயோஜனம் இல்லை, பாலைவனத்துல வச்சா தண்ணீர். அத மாதிரி நீ உன்னுடைய கருணை இதெல்லாம் அந்த இடத்துல கர்மா அது ஒரு பலனை எதிர்பார்த்து நீ பண்ணிட்டு இருக்க. எதுவுமே பண்ணாத விஷயத்துல நீ அதை பண்ணணும். அப்போ அதனால பாலைவனத்துல இருக்கிறவங்க போல அதனால அவளுக்கு இந்த தண்ணீர்லயே ஊறி வந்த மீனுக்கு தண்ணீர் யாராவது கொடுப்பாளா? அத மாதிரி அவள்லாம் ஞான பக்தி ஆசைகள்லயே ஈடுபட்டிருக்கா. அதனால அவருக்கு உபயோகம் பண்ண. நாங்க வந்து பாலைவனத்துல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா சாய்க்கிறார். அதெல்லாம் கூட இங்க சுவாமி அப்படிப்பட்ட ஆக்கிச்சன்யம் அனநிகழ்ச்சி ரெண்டும் இருப்பதால என் விஷயத்துல தான் உங்களுடைய கல்யாணங்கள்லாம் உபயோகப்படுத்தணும்னு சொன்னார். அதுக்கடுத்த யா கர்மனா மதிகிருத்தேஷு அப்பியேஷு அனுஷ்டித अनुष्ठिति अशेषमिदं विपुंसां स्वामन्तरेण कथञ्चन शक्यमाप्तुम् एवं च तेषु महिषास्तितनते विशेषः அப்படின்னு 100ஆம் ஸ்லோகம் சாய்கிறார். அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் அமையாது அப்படின்றத
இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிற. அதாவது சுவாமின்னு எம்பெருமானே கர்ம ஞான பக்தியோகாதிகளுக்கு யா அதிகிருதி எந்த அதிகாரம் உண்டோ தேசு அவைகளில் இங்கு உத்தியமஹா எந்த முயற்சி உண்டோ தேசு இவற்றில் யா அனுஷ்டிதிகி நடைமுறையில் செயல்படுத்துவது என்பது எதுவோ இதம் அசேஷம் அபி இவையாவும் பும்சாம் உன்னை அடைய விரும்புவர்களுக்கு துவாம் அந்தன உன்னால் கதஞ்சனை எவ்விதமாயும் ஆத்தும் கைகூட சக்கியம் முடியாது. இது பிரசித்தம் என்றோ ஏவம் ஆனபோது தேசு கர்மையாவில் ஈடுபட்டவர்களிடமும் வகிச்ச அடியன் விஷயத்திலும் தேவரிற்கு விசேஷ அஸ்தி ஒரு வாசியும் இல்லை. அதாவது சக்தி உள்ளவர்கள் பக்தி யோகம் பண்ணி அடையிறான் அப்படின்னு சொன்னா அவள் சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டிக்கிறார். அதனால நீ கொடுத்தேன்னு சொல்ற. உன்னுடைய சங்கல்பம் இல்லைன்னா அது நடக்குமா? நிறுவ எனக்காக போய் சொல்லக்கூடாது. அவ சாஸ்திரத்துக்கு அனுஷ்டிச்சா அதனால நான் அவளுக்கு இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த உன்னுடைய அனுகிரகத்தை அவ பண்ண இல்லைன்னா கை கொடுப்போம். அதனால இப்போ என் விஷயத்துல உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னு தெரிஞ்சு போய் சொல்லியோ. அதனால தானே எனக்கு அந்த மாதிரி கீழே சொன்ன எனக்கு உன்னுடைய கடாட்சத்துல ஒரு லவநேசம் என் மேல பட்டுக்கிறா கூட போகணுன்ற அந்த மாதிரி அது கூட படாதே. அதனால உன்னுடைய சங்கல்பம் என் விஷயத்துல இல்லை. அதனால தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எம்பெருமான அடையிறதுக்காக ஜீவனே சாஸ்திரங்கள்ல பகுத்து கொடுத்த உபாயங்கள்ல ஈடுபட்டு அவனை அடையிறதுக்கு பிரயத்தனப்படுறா. கடைசியில் என்ன பண்றா? அதுவும் அவனது இன்னொரு சில பேர் பக்தியம் பூர்த்தி ஆகுது, சில பேர் பூர்த்தி ஆகல. அதனால கடைசியில் ஆழ்வார் என்ன பண்ணாரு? அதுவும் அவனது இன்னொருளையும் சொன்னார். எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது, அவனுடைய அனுகிரகம் தான். ஆக அதனால சித்தோபாயன் எம்பெருமான் அனுபவித்தால்தான் அதெல்லாம் கை கூடும். அதனால தேனைவ தேசுத்தே மத்திய கிங் தேனை. அதனால எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாத எதுவும் அமையாது. அப்படி இருக்குச்சே சரி, ஏதோ சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அந்த உபாயத்தெல்லாம் பக்தி எல்லாம் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அறகுறையாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாத கை விடுறதை விட நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நெய்ஸ்தாந்தம் பண்ணி அதான் பக்தி முதலாவற்றில் பதியனுக்கு கூடாமல் அப்படின்லாம் சொல்லிட்டு நேரடியே சரணாதி பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு துணிஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு இதுல. அந்த மாதிரி அந்த இவைகள்லாம் நிறைவேறணும்னா எம்பெருமான்ட்டு சரணாதி பண்ணணும். ஆக அதான் சுவாமி தேசிகர் மூண்டாலும் அறிதலில் மூளை பயில வேண்டாம், உன்னால முடியாத விஷயத்துல நீ பிரயத்தனப்பட வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக சாஸ்திரம் எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாத இந்த சரணாகதியோ பக்தி யோகமோ இந்த சாத்திய உபாயங்கள் அதெல்லாம் பல சக்திக்கு அமையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை கடைசியாக நிர்பந்த ஏவ எதிதே யதசேஷ வைத சம்சேவினோ வரத ரக்ஷசி நேதராம் ஸ்வம் தர்ஹி துவமேவ மயி சக்தி அதிகாரவாஞ்சாஹ பிரத்யோக சாந்தி நிதரஞ்ச விதேகி விஸ்வம். இது கடைசியில ஆழ்வானே நாயகிறார். வரத எம்பெருமானே அசேஷ வைத எல்லா விதமான விதிமுறைப்படி சம்சேவினாக உன்னை அடைபவர்களே ரக்ஷசி காத்திருக்கிறேன், இதனால் மற்றவரை ரக்ஷசி காப்பதில்லை. இது எது என்கிற யாதொரு தேச நிர்பந்தா இந்த கட்டுப்பாடு தேவருக்கு இருக்குமானால் தர்கி அப்போது துவமேவ தேவரே மையி அடியிடம் சக்தி உபாயத்தை அனுசரித்த சக்தி
அதிகார தகுதி முதலியனவும் வாஞ்சாக பலனை விரும்புவது முதலானவைகளையும் பிரத்யோக சாந்தி இறைவனுக்கு வாய்ப்பது இதரத்து மற்ற அங்கங்களான இஷ்டம் தேவையான யாவற்றையும் விதேகி உண்டாகி அருள வேண்டும் அப்படின்னு சாதித்தார். அதனால நீ என்ன பண்ணிருக்க, நான் சாஸ்திரத்துல என்ன சொல்லணும் அது பிரகாரம் தான் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பக்தி வகம்லாம் சக்தி இல்லாத எங்களுக்கு முடியாது. அப்ப சரணாகதின்னு சொல்றேன். பக்தியோகம் பண்றவளே கடைசியில ஒரு நாள் நினைச்சா அந்த பக்தியோகம் கை கொடுத்தே உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணி தான் அவ பண்றான். அப்படி இருந்துச்சு நான் பக்தியோகம் பண்ண முடியாது, கையில சரணாகதி பண்றதுக்கும் எனக்கு இதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணணும். என்ன உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாத சில பாப்பங்கள் இருக்கே அதையும் போகணும். அதுக்கப்புறம் உபாயத்தை அந்த விஷயமாக ஞானங்கள் வரத்துக்கு நீதான் அனுகூலம் பண்ணணும், நீதான் ஆச்சார சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆச்சார உபயோகம் பண்ற விஷயங்கள்லாம் என் ஞானத்துல விஷயத்துல மனசுல படும்படியாக நீதான் அனுகூலம் பண்ணணும். அதுக்கப்புறம் உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பண்ணி வைக்கணும். எவ்வளவு காரியம் மொத்தமே உன்னுடைய அனுகூலத்தினால் நடக்கணும். அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாதிச்சார். இது மேல நாடி ஆகி போச்சு. கடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதனால இதை அப்புறம் எப்போ ஆரம்பிக்கணும் அது முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த புதுசாக ஆரம்பிக்கணும். கவிதாரி சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம ஸ்ரீமதே ஸ்ரீமத்ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசியாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதேவ பாதுகாதே வேதாந்த லக்ஷ்மி சுமதேவ பாதுகா நாராயண ஸ்ரீமதே வாசி கிருஷ்ணமாரி பாதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசியாய நம.